சண்டே வந்தாச்சு. கிரியாசின் சூப்பர் சண்டே சேல். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். லாக்டவுனில் நிறையா இன்சிடென்ட் நடந்தது. அம்மாவே அங்கே கோவிட்டில் தான் இருந்தாங்க. அம்மா எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க? வீட்டில் ஆம்பளை ஆள் இருந்தால் அப்படி போயிருப்பானா அப்படின்றது ஒரு நாள் எங்கள் அம்மாவே காதுபட என்ன சொன்னாங்க, என்னைக்காவது ஒரு நாள் ஒன்று காரில் வந்து நிற்பேன், ஏய் போடா போ. இது அம்மா இறந்த பிறகு வந்து அவங்க ஃப்ரெண்டு இவங்களாம் சொன்னது, ஏண்டா இப்போ தான்டா அவங்க அம்மா சொல்லிச்சு போதும் அப்படின்ற மாதிரி தான்டா இருந்துச்சு. பாவம் அதை இன்னும் கொஞ்சம் நாள் அனுபவிச்சிருப்பாங்க. வாய்ப்பு தடும் போது அடிக்கடி ஊருக்கு போக முடியாது, போனோம்னா அதை விட நரகம் எதுவும் கிடையாது. இன்னொரு எப்போ என்ன மெட்ராஸ்லேயே என்ன பண்ணுறாப்புல இந்த பக்கத்தில் மாதிரி மணியண்டேன் எங்கம்மா ஆரம்பிச்சேன். இவன் நாசமாக போனவன் இப்படியே தான் டேய். இது சிரிப்பாக இருந்தாலும் சுருக்கு சுருக்கு நல்லது கெட்டது பேசும்போது நீ ஏன் பேசுகிற, நீ குடும்பத்துக்கு தந்தோனா நீ அப்படின்னு என் மனசே வந்து நொந்து போய் இதுக்கு மேலே எந்த சரி சின்ன சின்ன கேரக்டராக பண்ணுவோம், என் சட்டம் இழுத்து மூடிட்டான்னு தான் நினச்சேன். இந்த லாக்டவுன் டைம் வச்சு நான் ஒரு கம்பேரிசன் சொல்கிறேன். லாக்டவுன் டைமில் ஷூட்டிங் எதுவுமே போகலை. ஆமாம், லைட்டு ஹீட்டு அந்த ஆக்ஷன் கட் எதுவுமே இல்லை, அந்த ஒரு பரபரப்பு எதுவுமே இல்லை. அப்போ எப்படி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக மனநிலை? அது ஒரு 3 மாதம் கொஞ்சம் படா, ஏன்னா அப்போல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கேன் வீக்கில் பேச்சுலர் அது இதுன்னு ஓடிக்கிட்டு. கரெக்டு. அப்படியே டக்குன்னு ஒரு 3 மாதம் நின்றோடனே அந்த ஒரு இது இருக்கும்ல, ஆனால் நல்லா ஓடிக்கிட்டு ஓடுற, அதான் யாரையாவது ஓடுற ஆளை போய் நிப்பாட்டி இல்லைடா கொஞ்சம் நேரம் அப்படின்னா அப்படி இருக்கும். அந்த மாதிரி சரி அப்படின்ட்டு அப்புறம் அது எப்பயுமே பழக்கங்கள் தானே, அப்படியே 3 மாதம் கழிச்சு அப்படியே பழக்கமாகிட்டு. ஓகே. அப்புறம் லாக்டவுனில் நிறையா இன்சிடென்ட் நடந்தது. ரிலேட்டிவ் அம்மாவே அங்கே கோவிட்டில் தான் இருந்தாங்க. அப்போ அதுலேயே பல பஞ்சாயத்துகள் அதுலேயே வருஷ கணக்கு ஓடிச்சு, அப்படியே ஓடிச்சு. ஓகே. அந்த மாதிரி ஓடிச்சு. ஆனால் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. அந்த ஒரு 2-3 மாதம் நல்லா போயிட்டு இருந்துச்சு பீக்கில் அப்படின்ற ஒரு. ஓகே. அம்மா எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க நீங்கள் இந்த துறைக்கு வரதுக்கு? அம்மா என் ஃபேமிலியே பெரிய சப்போர்ட் தான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு இடத்துல விட்டாங்க, ஒரு எவ்வளோ இழுத்து பிடிச்சி பார்த்தாங்க. ஒரு 8வது தான் படிச்சிருக்கேன் நான். அதுக்கே ஒரு கவர்மெண்ட் வேலை ரெடி பண்ணாங்க. இந்த முள்ளு வெட்டி நெடுஞ்சாலையில் அது ஒரு வேலை இருக்குடா, நான் வேணா வாங்கி தரேன்டா அப்படின்ட்டாங்க. அப்போ இங்கே கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ஓடிடுச்சு. நான் மறுபடியும் இந்த 7 வருஷத்தை தொலைச்சிட்டு மறுபடியும் நம்மளோட்ட போனோம் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு திங்கிங் இருந்தது. ஆனால் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, சரி திருந்த மாட்டான் அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய பயம் இருந்தது. எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய பயம் இருந்தது, இவனை விட்டுட்டோம் நம்ம அப்படின்ட்டு. ஏன்னா அப்பா சின்ன வயசில் இறந்துட்டாரு, 3 பேர்த்தையும் அம்மா தான் வளர்த்தாங்க. அவங்க 2 பேரும் கவர்மெண்ட் ஜாப்பு. இவனை நம்ம விட்டுட்டோம் போல். இந்த கேள்வி, அதாவது வீட்டில் ஆம்பளை ஆள் இருந்தால் அப்படி போயிருப்பானா அப்படின்றது ஒரு நாள் எங்கள் அம்மாவே காதுபட என்ன சொன்னாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்கடா என்னைய அப்படின்னாங்க. அப்போ என்னும்போது நம்ம அந்த வழக்கம் போல் வந்து என்னைக்காவது ஒரு நாள் ஒன்று காரில் வந்து நிற்பேன், ஏய் போடா போ எதோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகு எனக்கு அதுதான் சொன்னேன்னா, இப்போ இது ஜெயித்த பிறகு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கு திருப்தியாகவே இருந்தது. இது அம்மா இறந்த பிறகு வந்து அவங்க ஃப்ரெண்டு இவங்களாம் சொன்னது எனக்கு, ஏண்டா இப்போ தான்டா அவங்க அம்மா சொல்லிச்சு, சரி 3 பேர் செட்டில் ஆகிட்டாங்கப்பா அப்படின்ட்டு, அதுக்குள்ளேயும் இப்படி ஆயிடுச்சாடா அப்படின்னு. அப்போ ஒரு திருப்தியோடு தான் இருந்துருக்காங்க. சரி பரவாயில்ல இவன் செட்டில் ஆகிட்டான் அப்படின்ற ஒரு திருப்தியோடு இருந்தது. விட்டுட்டான் அப்படின்றது ஓரளவு செட்டில் ஆகிட்டான் அப்படின்ட்டு அது நிறையா அழுதுகிட்டே சொன்னாங்க. இந்த கோவிட் அப்போ இந்த அம்மா இறந்த பிறகு வந்து பேசினோம். எனக்கு தெரிஞ்சு அவங்க 3-4 ஃப்ரெண்ட்ஸும் அதான் சொன்னாங்க. இப்போ தான் சமீபமாக தான்டா அம்மா சொல்லிகிட்டே இருக்கோம், பா 3 பேரும் செட்டில் ஆகிட்டாங்கம்மா போதும் அப்படின்ற மாதிரி தான்டா இருந்துச்சு. பாவம் அதை இன்னும் கொஞ்சம் நாள் அனுபவிச்சிருக்கலாம் அதை அப்படின்வாங்க. புரியுது. அந்த மாதிரி தான். அதனால் பெரிய சப்போர்ட்டிங்னா இதுவே எனக்கு பெரிய சப்போர்ட்டிங் தான். இல்லை அப்படின்னா ஒரே தான் இழுத்து பிடிச்சி உனக்கு என் மூஞ்சிலே முடிக்காரா போடா நாய் அப்படின்னு ஒன்றும் பண்ண போகிறதில்ல நம்ம. அதையும் அவங்க சொல்லலை அந்த அதனால்
நல்லா அதே ஒரு வித சப்போர்ட்டிங் தான் நான். கண்டிப்பா கண்டிப்பா நம்மளுக்கான ஸ்பேஸ் கொடுத்து ஆமாம் ஆமாம் ஏதோ ஒரு வரமாட்டான் ஆனால் அவங்க மனசில் வந்து அவங்களுக்கு ஒரு பயம் இருக்க தானே செய்யும். அதனால இத்தனை வருஷமாச்சு அப்படின்ற ஒரு இது இருக்கும்ல, அந்த இது இருந்தது அது. ஏன்னா அவங்க பேச்சு வழக்குலையோ இப்போ நம்ம வாய்ப்பு தரும்போது அடிக்கடி ஊருக்கு போக முடியாது, போனோம்னா அதை விட நரகம் எதுவும் கிடையாது. ஏன்னா எப்படின்னு இருக்கும், அதாவது ஓகே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். சேம் இந்த இதுக்குள்ளே வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இன்னும் எங்கேயுமே பார்க்க முடியலன்னு ஒரு கேள்வி வந்து அதுக்கு பதிலே அது பரவாயில்ல, வீட்டில் கூட வீட்டலாம் இது இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு இது பார்த்தீங்களா, அது பெரிய கொடுமையாக இருக்கும். ஓகே சரி, நீங்கள் சொல்கிறத முழுசாக சொல்லியிருக்கேன். அதான் அப்போ சில பதில்கள் வந்து ஏதோ ஒரு பதில் இல்லை இப்போ இல்லை அடுத்து இல்லை இன்னும் ஒரு வருஷம் நான் ஆல்மோஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே நமக்கு வந்து கேள்வி நமக்கு பெருசாக ஓட ஆரம்பிச்சிடும். நீங்கள் பதில்களை எப்படி அங்கே அதுதான் பதில்களே நீங்கள் வந்து ஒரு இடத்துல அது எல்லாத்துக்குமே இயற்கையாக இருக்கும். நான் முன்னாடி பெட்டி முடிஞ்சோம் அவங்க மேலாம் பயங்கர கோவத்தில் இருந்தேன். அந்த பெட்டியெல்லாம் பாருங்கள் பயங்கரமாக வீட்டை விமர்சனம் பண்ணிடுவேன். ஓகே என்ன பண்ணாங்க அவங்க அப்படி இப்படின்ட்டு. ஆமாம் எனக்கு இருந்தது அது அந்த கோபம் இருந்துச்சு. ஏமா எல்லாம் அது அப்படின்னா அது போக போக அது நியாயமானது அப்படி பக்குவம் ஆகதானே தெரியும். அவங்க ஸ்தானத்துல இருந்து நம்ம பார்த்தா தெரியும். 15 வருஷமா ஒருத்தன் ஒரு தொழிலில் இருக்கான், எந்த முன்னேற்றமே இல்லை அப்படின்ற போது யாராக இருந்தாலும் மனச்சோர்வு வரதான் செய்யும். எனக்கே அந்த மனச்சோர்வு வந்தது தான். ஓகே முண்டாஸ்பட்டியெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடிலாம் நான் நினச்சது தான், சரி நம்ம சாப்பிட்டு மூட்டாங்க. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா சினிமாக்குள்ளே தான் இருப்போம், சின்ன சின்ன கேரக்டராக பண்ணிக்கிட்டு மித்தபடி இந்த ஹேட்ரிங்கு இந்த மூட்டை தூக்கி இப்படியே தான் வாழ்க்கை நகரும் போல் அப்படின்னா அது உண்மையிலே சினிமா ஒரு கடவுள் மாதிரி அது ஒரே நேரத்தில் அது கிடைச்சது. இப்படியே லைஃப் ஃபேமிலிக்குள்ளே வந்தீங்கன்னா இதே தான். இவங்கள கூட சமாளிச்சிடலாம். அது இந்த பக்கத்து சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படியே உட்காந்து நான் சூக்கா நாங்கள் உள்ளே படுத்துருப்பேன். அதுக்கா என்ன எப்போ வந்தது சின்னவர் அப்படின்னாங்க. ஓகே சரி நல்லா தான் வேறு சின்னவர் எப்போ வந்தாப்புல என்ன மெட்ராஸ்லேயே என்ன பண்ணுறாப்புல இந்த பக்கத்தில் வேறு மணியண்டேன் எங்கள் ஊர் படிச்சிருந்தானே கல்யாணம் முடிச்சு ரேஷன் கடையில் வளர்க்குறான். நல்லா தான் குடும்ப கட்டியெல்லாம் பார்த்துருக்கேன். என்னத்தம்மா இந்த காலத்து பிள்ளையே என்ன கேட்குது அப்படி அப்படிங்கும் போது இங்கே ஆரம்பிச்சிடாங்க. எங்கள் அம்மா ஹைட்டாலே எங்கள் அம்மா ஆரம்பிச்சிடாங்க. இவன் நாசமாக போனவன் இப்படியே தான் டேய் இது சிரிப்பாக இருந்தாலும் அம்மா இது வந்து நான் ஒரு இப்போ இங்கேருந்து சென்னைக்கு போய் ஒரு வாரம் இருக்குன்னு வச்சுங்களேன், இது 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த அபிஷேகம் நடக்கும். அது சுருக்கு குத்திட்டே இருப்பாங்க. நல்லது கெட்டதுக்கு அவங்க ஒரு கோபம் இருக்கும். நல்லது கெட்டது பேசும்போது நீ ஏன் பேசுகிற அப்படின்றத தன்னறியாமல் வரும் ஒரு வார்த்தை. நீ குடும்பத்துக்கு தந்தோம்னா நீங்கள் நாங்கள் சொல்கிறத மட்டும் கேள்றா அந்த தேதியெலாம் பண்ண முடியாது அப்படின்னு பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம இதாக இருக்கும். அது அவங்களோட இது வேண்மைக்க ஒதுக்குறதில்ல, அவங்களோட அந்த ஆட்டாமையின் கோபமாக இருக்கும். ஒன்றுமே இல்லாமல் போயிட்டானா அப்படின்ட்டா அவங்க மனது இல்லை அவங்கள சொல்லி தப்பு. இப்போ அவங்க இந்த துறையில் இருந்தாங்கன்னா இந்த துறை இப்படி தான் அவனோட அனுபவம் தெரியும் அப்படி இப்படி. அவங்க என்னன்னா இவனும் ஒரு சமூகத்துக்குள்ளே ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அப்படி எல்லா தாய் தப்புன்னு நினைக்கிறது தானே, அந்த மாதிரி நினச்சது தான். அதுதான் சொல்கிறேன். அப்போ இருந்த கோபம் இப்போ நான் கொஞ்சம் பார்க்க அது மெச்சூர்டாக இருக்குது. கரெக்டு தான் அவங்க பட்ட கோபம், நம்மளும் இருந்தாலும் அப்படி தானே கோபப்பட்டிருப்போம் அப்படின்ற மாதிரி. இந்த ஊரில் கேட்குற கேள்வி நான் நிறையா எடுத்துகிட்டு வந்து நான் வாட்டர் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணேன்னு சொன்னேன். நான் சினிமாவில் அடிக்கும் சொல்லவே இல்லை, ரொம்ப முக்கியமான நண்பர்களுக்கு தான் தெரியும். என் சொந்தக்காரங்க நிறைய பேர் நான் வாட்டர் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன்னு தான் சொன்னேன். ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். அதாவது இது எப்படின்னா ஒரு 5-6 வருஷம் கழிச்சு வந்து நம்ம அளவாக போக மாட்டோம்ல எங்கேயாவது. சினிமாக்குள்ளே வந்துட்டோம்னாலே எப்போயாவது ஒரு அளவு ஊருக்கு போவோம், அப்புறம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம். அப்படின்னும் போது எங்கள் வீட்லேயும் பெருசாக அவனுக்கு யாரும் சொல்லிக்கல சொந்தக்காரன். அவனே கேளுங்க அவன் என்ன மெட்ராஸில் என்ன பண்ணுறான்னு கேட்டுக்குங்க அப்படின்னா. அந்த வாட்டர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், 12,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டுருக்கேன், வீட்டுக்கு எப்படி அனுப்ப முடியும் 12,000 ரூபா, எனக்கே சரியாக இருக்குது, அப்புறம் எதுக்கு அங்கே வேலை பார்க்குறேன் இங்கே வேலை பார்க்குறேன். இல்லை நான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டில் இருக்கேன், அந்த வாட்டர் கம்பெனி இப்போ தனியாக அந்த மாதிரிலாம் போய் சொல்லி ரொம்ப நெருங்கிய வட்டாரங்களுக்கு தான் நான் நடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது தெரியும்.
ஓகே ஓகே ஓகே. இப்போ இதில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது, நம்மளோட குரல் எங்கேயுமே எடுபடாமல் போயிடும். ஏதாவது ஒரு இடத்துல பேச கண்டிப்பா நீ பேசாதப்பா இருப்பா நாங்கள் வீட்லேயே அது நடக்கும். அது அவங்க மேலே தப்பு இல்லைன்றேன் நான். ஆ நான் தான் சொல்கிறேனே, அவங்க வந்து அந்த ஒதுக்கணும்னு ஒதுக்குறது இல்லை, அந்த கோவத்தின் வெளிப்பாடாகும். புரியுது. அதுதான் அடுத்த வார்த்தை நீங்கள் அதை கன்சிடரேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்கு தகுந்தாளா ஏத்தாளா இருக்கியா அப்படின்னாலே அதில் முடிஞ்சு போச்சு. ஓகே ஓகே. நேரம் நீ சம்பாரிச்சு பிள்ளோட்டியோட இருந்தாலும் இந்த இதெல்லாம் பேசலாம்டா நீ, உன் குடும்பத்தையாவது நீ பார்த்துக்கிற அளவு இருந்தால் கூட நீ பேசலாம்னு அதோட அர்த்தமாக நான் அது போக போக எனக்கு ரிலேட்டடாக அது. ஓ சரியா அவங்க வந்து அவங்க கோபம் வந்து இந்த மாதிரி தான் இருந்திருக்கு, நீங்கெல்லாம் அப்படிலாம் ஒரு ஆள் நீ பேசவே பேசாரா அப்படின்னு அவங்க சொல்ல, அவங்க அடுத்த வார்த்தையாக தான் சொல்கிறாங்க, நீலாம் பேசலாமாடா, நீலாம் குடும்பத்துக்கு ஏற்ற ஆளாக இருக்கியா, எதுக்கு நீ பேசுகிற அப்படின்னு தான் வரும். ஓகே. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே. இப்போ லைக் அம்மா வெற்றிக்கு அப்புறம் அம்மாவை சந்திச்ச அதுதான் அளவுக்கு சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. நான் அப்படியே கொஞ்சம் பழிவாங்கும் படலத்தில் இருந்தேன். நீ பேசவே பேசாதம்மா, நீ எதுக்கு பேச அப்படின்றாங்க. அது அது இருக்க தானே செய்ய, அது நீ பேசாதம்மா, நீ அப்புறம் நம்ம அதுலேருந்து எடுக்கிறது, நீ பேசாதம்மா அம்மாவா தயவுசெய்து பேசாதம்மா, உனக்கு என்ன தெரியும் என்னை பற்றி என்ன தெரியும் அப்படின்ட்டு இந்த இதான் ஒரு சின்ன சின்ன ஊடல் சண்டையாக இருக்கும். ஆனால் அவங்க இன்றைக்கும் அவங்க ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, டேய் நீ நல்லா இருக்கியா அவ்வளோதான், நீ என்ன நான் அள்ளியா கொடுக்க போகிற, எனக்கு அப்படி ஒன்றும் தேவையில்லை, எனக்கு தேவையான அளவு எனக்கு இருக்குது, நல்லா இருக்கையில் அந்த சந்தோஷமாக வெளியே சொன்னாங்க. நான் அதை சொன்னேன். முதல் நாள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, இன்னுமா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஓகே ஓகே ஓகே. அதை என்கிட்ட காட்டிக்க மாட்டாங்க, எங்கள் அம்மா அதை எப்பயுமே யார்ட்டையும் காட்டிக்க மாட்டாங்க. அந்த இது வெளியே எங்கள் அண்ணன் தம்பிகிட்ட சொல்லியிருக்காங்க, பரவாயில்லடா வந்துட்டான்டா அப்படி இப்படின்ட்டு. நம்ம போனோடனே என்ன சொன்னாங்க அப்படின்னு, இல்லைடா முதல்ல எங்கள் அண்ணன் பேர் இளையராஜா, இளையராஜா அம்மா தான் இப்போ முனிஷ்காந்த் அம்மான்னு கூப்பிட்றாங்கடா அப்படின்னு. பார்த்தியா அப்பெல்லாம் கூப்பிடக்கூடாது, இளையராஜா அம்மான்னு தான், நீ அப்படியே விட்ட, நீ என்ன பாடுபடுத்துற அப்படி இப்படின்ற போது இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் தான். ஆனால் இது ஒரு மாதிரி செல்ல சண்டை. ஆமாம், செல்ல சண்டையில் இது எப்படி சீரியஸ் ஆகும் அப்படின்ட்டு. அப்படின்னும் போது நம்ம அதுதான் ஒரு 6 மாதம் அந்த ஆட்டம் இருக்கும்ல நமக்கும். ஆமாம். என்னடா நினச்சிங்க அப்படி இப்படின்னு, நீ என்ன ஆனாலும் நீ வந்து வீட்டுக்கு பிள்ளைதா அப்படின்றது நம்மளே உணர்ந்துரும். நீ என்ன கத்தி என்ன ஆக போகுது, சரி நீ வந்துட்ட ரைட்டு, சரி அடுத்து வந்து என்ன உன் அண்ணன் மாற போகிறா அப்படியா தம்பி மாற அப்படியா, ஆமாம் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இதாக இருந்துச்சு. ஓகே. இந்த இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் வீட்டில் வந்து இந்த பயணம் அனுப்புறதுக்கு, அதாவது ஃபாரின் போக வைக்கிறதுக்கான சில பிளான்ஸ்லாம் நடக்கும்ல, அதுவுமே அது நான் ஃபாரின்லேருந்து தான் வந்தேன் நேராக இங்கே சென்னையில் வந்து சென்னைக்கு வந்ததே நான் மலேசியாவில் வேலை பார்த்தேன். நான் அங்கேருந்து இப்படி நேரடியாக இங்கே வந்தேன். வந்து அந்த ஃபாரினே வந்து நம்ம கோயம்புத்தூரில் வேலை பார்த்துக்கிட்டேன். அங்கே ஒரு லிங்க் கிடச்சிச்சு, அங்கே வந்து அப்புறம் நேரடியாக நான் இங்கே வீட்டுக்கு போகல, நான் இங்கே வந்துட்டேன். நான் சென்னைக்கு வந்துட்டேன். ஏன்னா வீட்டுக்கு போனால் அப்போ மறுபடியும் எங்கேயா போகணும், அதுதான் மறுபடியும் அங்கே அனுப்பிவிட்ருவாங்க இல்லை அப்படி இப்படின்ற போது நான் ஒரு முடிவு பண்ணி தான் இங்கே வந்தேன். சரி இறங்குறேன் உள்ள, நான் தெரிஞ்சு தான் இறங்கினேன், நாய்ப்படாத படுவோம் இறங்கினேன். ஆனால் இவ்வளோ பெரிய நாய்ப்படாத பாடு எனக்கு தெரியாது. நான் என்னென்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷத்தில் கிடச்சிரும், ஆனால் பயங்கர கஷ்டமாக இருக்கும் என்ன. இது இழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து இந்த வருஷங்கள் அது இதாக இருக்கு. அதான் சொன்னேன்னா இடையில கவர்மெண்ட் ஜாப்பு பொண்ணெல்லாம் பார்த்தாங்க, உனக்கு இந்த ஜாப்பு நீ சேர்ந்தேன்னா வேலைக்கு சேர்ந்தேன்னா நீ அப்படின்ட்டு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு. நானாக ஆல்ரெடி கேட்டேன், நான் எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணுவீங்க, நம்ம சினிமா டைலாக் மாதிரி தான் 200 சேலையெல்லாம் எடுத்து கொடுக்க முடியாது, 50 ரூபா சேலை எடுத்து கொடுப்பேன். அதனால் இது மாதிரி அப்படின்னோடனே எங்கள் அம்மா யோசிச்சாங்க, அப்படியெல்லாம் இல்லை. எங்கள் அம்மா அதில் கொஞ்சம் என்ன சொன்னாங்கன்னா, என் மகன்றதுக்காக இன்னொரு பிள்ளையெல்லாம் அப்படி ஆக்க முடியாது, நீ ஒரு வேலையில் சேரு. இந்த அவன் அண்ணன் சொல்கிறான்ல இந்த நெடுஞ்சாலைத்துறையில் இந்த முள்ளு வெட்ட வேலை, அந்த வேலையில் சரியா டக்குன்னு பார்த்தலாம். நம்ம எங்கள் அப்பா இங்கே விட்டதெல்லாம் போச்சே, அப்போ தான் பண்ணிட்டு சரி இவங்களை புரியவும் வைக்க முடியாது, அது தப்பு கிடையாது அப்படின்ட்டு சரி நான் அப்படி வந்தது தான் நான். சரின்னு வந்துட்டேன். வந்து சரி இனிமேல் அதுக்கு பிறகு அவங்களும் விட்டுட்டாங்க அப்படின்ட்டு இந்த ஏதாவது விசேஷமாக போவேன், அதுவும் ரொம்ப முக்கியமான விசேஷமாக தான் போவேன்.
அதாவது எங்கள் சொந்த பந்தத்துக்குள்ளேயே ரொம்ப ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே போக முடியாதுல்ல வா நீங்கள் அனுப்பிச்சிப்பீங்களா இல்லைன்னு தெரில. புரியுது. வாய்ப்பு தேடும் போது ஒன்று இருந்தீங்களா அது அவங்க கேட்குற கேள்வியே பதில் சொல்லவே முடியாது. எவ்வளோ சம்பளம், சம்பளம் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான், சென்னையில் இருந்துக்கிட்டு இவனால் வாழ முடியலைன்னா இவன் எங்கே போய் வாழ்வான் அப்படின்னே. எங்கள் அம்மா வந்து 2-3 தடவை கேட்டால் உண்மையை சொல்லிடுவாங்க. என்ன கொடுக்குறானா காசு? கொடுக்குறான். கொடுக்குறான்னா எவ்வளோ கொடுக்குறான் அப்போ எவ்வளோ கொடுக்குறான், அவன் எங்கே கொடுத்தான் அவன்கிட்டே கேளுங்க அப்படின்ட்டு. இப்படிப்பட்ட ஒரு வெள்ளத்தியான ஆளுங்கப்பா. அப்படின்னும் போது இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது அது அவங்கள அவாய்ட் பண்ணி திட்டிட்டு போக முடியாது. கரெக்டு. இதுக்கு ஒன்றும் ரோசம் அப்படி கோபம் வருது அப்படின்னாங்க. அது வேறங்க பாய. இதுக்கு ஒன்றும் குறைச்சல, கோபம் ரோசம் மட்டும் வரும்டா அப்படின்ட்டு அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கடந்து வர அதுதாண்டி இன்னொன்று இருக்கும். இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம் தெரிஞ்சிச்சுன்னா சொந்தக்காரன் இவர் சென்னையில் தான் இருக்காரு, இவரை போய் பாரு, இவர் ஒரு வேலை இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை. நான் கேட்கல. எனக்கு நிறைய பேர் இருக்காங்க ரிலேட்டிவ்ஸ், இதுவரையும் பெரும்பாலும் யார் வீட்டுக்கு போக அவங்களா சொல்லுவாங்களே இவங்கள போய் பாரு. அது என்னன்னா வேற வேலைக்கு தான் சொன்னாங்க. அதான் இந்த வேற வேலைக்கு போடா அவன் பாடுறான். இந்த இங்கே ஒரு மணின்லாம் ஒர்க் பண்ணியிருந்தான், என் அத்தம்மான் தான். அவன் கூடயாவது போய் இருவேண்டா, நீ ஏன்டா அவன் பாடுறா என்ன வர்றா அப்படின்னு நம்ம. அதாவது அவங்க அதுதான் சொல்கிறேன், அவன் எப்படியோ ஒரு சேஃப் ஜோனில் போயிடணும். அவன் மாதம் ஆனால் ஒரு சம்பளம், அது 10,000 இருக்கட்டும் இதாக இருக்கட்டும், மாதம் சம்பளம் ஒரு சம்பளம் வாங்கி அவன் வந்து அப்பா இருக்கான்டா அப்படின்ற மாதிரி தான் அவங்க என்னோட நினப்பாக இருக்கும். ஓகே. கடவுள் நம்பிக்கை இருந்துச்சாண்ணா உங்களுக்கு? எனக்கு இன்னும் இருக்குது. ஓகே. கடவுள் நம்பிக்கை எப்போ எல்லாருக்கும் ஒரு இடத்துல வந்து நான் கடவுள் நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, எனக்கு சின்ன வயசுலேருந்து இருக்குது. சின்ன வயசுலேருந்து இருந்துச்சு. ஆனால் ரொம்ப இதுக்குள்ளே போக மாட்டேன். ரொம்ப தடங்களாகிடுச்சு, பூனை குறுக்க போகுது, அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஓகே. மூட நம்பிக்கை கிடையாது, கடவுள். ஆமாம், கண்டிப்பாக மூட நம்பிக்கை கிடையாது. ஓகே. ஆனால் இருக்குது ஏதோ சினிமா அதான் சொல்கிறேன். நான் ஏன் என்ன அந்த கடவுள் மாதிரி பார்க்குறேன்னா எனக்கு இது அவ்வளோப்பட்ட வழிகளையும் இதையும் ஒரே படத்தில் எனக்கு மாற்றி விடுச்சு. அது ஏதோ மேஜிக் கீச்சிக் என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், ஏதோ யூனிவர்சல் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கல, அது சும்மா வரல. அது எனக்கு தெரிஞ்சு அதுக்கு எப்படி பேர் வச்சுக்கிட்டாலும் மித்தவங்க வந்து அது ஒரு மேஜிக்கு அதிர்ஷ்டம் என்ன வேணாலும் வச்சுக்கிட்டோம். ஆமாம், நான் அதான் கடவுளாக அந்த இது ஆமாம் இது எப்படி நடந்துச்சு, நான் அதை தான் சொல்கிறேனே. என் மனசே வந்து நொந்து போய் இதுக்கு மேலே எந்த சரி சின்ன சின்ன கேரக்டராக பண்ணுவோம், கிடைச்ச வேலைகள் பார்ப்போம், சரி ஓகே இது மாதிரி ஓடும். இனிமேல் உண்மையிலே நான் தான் என் சட்டம் இழுத்து மூடிட்டான்னு தான் நினச்சேன் நான். இந்த மாதிரி ஒரு மேஜிக் நடந்தது, மேஜிக் சார் பாருங்க, நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? புரியுது, கடவுள் தான் இது மேஜிக்னு நான் இந்த விஷயத்தை எப்படி நான் எடுத்துக்கிறது? மேஜிக் வந்து அப்போ 15 வருஷம் நடக்காது, இப்போ நடந்திருக்கு அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கிறது? நான் புரியுது. ஏதோ ஒரு இது என்ன சொல்கிறது, ஏதோ எனக்கு கொடுப்பன இருந்திருக்கு இந்த ஜென்மத்தில். நீ ஏதோ நடிப்பேன், சினிமாஸ் ஒரு சாப்பிடுவான் அப்படின்றது இருக்குது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் ஏன்னா யூனிவர்சல் நம்புகிறேன், இயற்கையை நான் நம்புகிறேன். ஆமாம். எந்த கடவுள் ரொம்ப பிடிச்ச ஒரு கடவுள்? இல்லை அது குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எனக்கு வந்து கருப்பசாமி ரொம்ப பிடிக்கும். கருப்பசாமி இஷ்ட தெய்வம் மாதிரி எனக்கு. அவரை ரொம்ப விரும்பி கும்பிடுவேன். இப்போ அந்த ஃபைட் சீக்வன்ஸோ எதுனாலும் ஒரு நிமிஷம் அவர் நினச்சிக்குவேன். அந்த மாதிரி அவ்வளோதான். நாட்டார் தெய்வங்கள் இந்த மாதிரி மேக்ஸிமம் எல்லாமே கும்பிடுவா. நான் இதுக்காக சொல்ல, நான் வேளாங்கண்ணிலையும் போய் கும்பிடுவேன், நான் யூனிவர்சல் நம்ம வந்துடுவேன் அவங்களுக்கும், அதாவது மசூதிலையும் கும்பிடுவேன், எங்கே போனாலும் சரி. நான் வந்து இயற்கையாக ஒரு நான் அங்கே போய் ஒரு ஸ்ட்ரெச்சர் வந்து நினச்சிக்குவேன், இந்த ஒரு வழிபாடு இருக்குது அப்படின்ட்டு ஒன்று நினச்சி அது மாதிரி எனக்கு வந்து கையால் சோத்தை கொடு, எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லோரும். இதை ரொம்ப இஷ்ட தெய்வம்னா அந்த கருப்பசாமி தான். ஓகே. மதுரை போனோன்னா 18ஆம் படி எப்படியும் போயிட்டு வந்துடுவேன். அங்கே போய் ஒரு வழிபாடு அப்படியே கும்பிட்டு அது ஒரு திருப்தியாக இருக்கும். ஓகே. ஏன்னா இப்போ ஒரு கிழமைக்கு இப்போ இந்த கிழமையில நான் வந்து இந்த கோயிலுக்கு போவேன் அந்த மாதிரிலாம் இல்லை தலைவரை, அந்த மாதிரி கிடையாது. ஓகே, அந்த மாதிரிலாம் இல்லை. நீ அந்த அளவு அதான் சொல்கிறேன், அந்த அளவுலாம் போகவே மாட்டேன். மேக்ஸிமம் நல்ல நாள் இந்த கறி அதில் கூட எனக்கு உடன்பாடு கிடையாது. நான் வெள்ளிக்கிழமைனாலும் சாப்பிட்ருவேன். நானும் சாப்பிடுவேன். அதுதான் இல்லை சொல்கிறேன், இல்லை நீங்கள் சொல்கிறதுக்காக நான் புரியுது. அந்த அளவு நான் போக மாட்டேன்.
கடவுள் நம்பிக்கை ஏதோ கடவுள் நம்பிக்கை இருக்குது, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரோட சேர்ந்து நம்மளும் நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்குறது நமக்கும் கொடுக்கும் கடவுள். ஓகே குறிப்பிட்டு இதுதான் அவரை வந்து நான் ஒரு இதாக விரும்பல. ஓகே 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 அது என்ன சொல்கிறது, நீ இவ்வளோ நம்பி வந்தீங்கன்னா தான் நான் உனக்கு இவ்வளோ கொடுப்பேன், அவனுக்கு கம்மியாக கொடுப்பேன் அப்படின்னு கடவுள் அப்படி நினைக்க மாட்டாருன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கரெக்ட் கரெக்ட். நினச்சாலும் நினைக்காட்டி நான் அவனை செய்ய வேண்டாம் அப்படின்னு அவர் நினைப்பாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. புரியுது புரியுது புரியுது. அடுத்து என்னென்ன போயிட்டு இருக்கு இப்போ வந்து மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். கிரியாஸின் சூப்பர் சண்டே சேல்.